நீங்கள் உங்கள் மனசு கூட ரொம்ப ஃபைட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க அப்படியா? இன்றைக்கி நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் என்னத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் அப்படின்றத நான் எப்போ என்னோடய லைஃப்பில் என்ன இன்சிடெண்ட்டில் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். சரிங்களா? பவுல் என்ன கண்டுபிடிச்சிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய இயல்பை கண்டுபிடிச்சிக்கிறாரு. அவர் நன்மை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு இருக்குது, பரிசுத்தமாகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்குது, அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. ஆனால் இந்த வாஞ்சைங்களை எல்லாத்தையும் செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கிற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு முயற்சி தடுக்குது. அது என்னன்னா தன்னுடைய இயல்பு, தனக்குள்ளே பாவம் மறைஞ்சிருக்கு, இல்லாட்டி தனக்குள்ளே தீமை மறைஞ்சிருக்கு. அதுதான் என்னை நன்மை செய்ய விடாமல் தடுக்குது. அந்த என்னுடைய இயல்பு தான் என்னை பரிசுத்தம் ஆக முடியாமல் தடுக்குது. அப்படி அது ஒரு கொடூரமான ஒரு செங்கோலாட்சி செய்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயல்பை பவுல் புரிந்து கொண்டதை இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அப்படி செய்ய முடியாதபடிக்கு என்னோட இயல்பு என்னை தடுக்குது இந்த முயற்சிகளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிந்து கொண்டதை இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. சரிங்களா? என்னோட லைஃப்பில் இந்த அதிகாரத்தை எப்போ ஆண்டவர் என் கூட என் மனசில் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டவர்கிட்ட நெருக்கம் இல்லாமல் சுத்தமாகவும் தூரம் போயிடாமல், ஒரு ப்ரேயரும் இல்லாமல், பைபிள் வாசிப்பு இல்லாமல், இந்த மாதிரி ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும்பொழுது, அப்போ அந்த டைமில் என்னோடய லைஃப்பில் நான் எப்போதுமே காலையில் நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கனால, அதே மாதிரி அந்த டைமில் ஆண்டவர் கூட நெருக்கம் இல்லை, தூரம் போயிட்டேன். இருந்தாலும் அந்த ஜெபத்தை மட்டும் விடலை. ஸோ நான் எழுந்து ப்ரேயர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு என் வேலையை செய்கிறேன். ஆனாலும் அந்த டெம்டேஷனில் விழுந்துடுறேன். முன்னாடி நம்ம பாவம் செய்வோம், ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன ஆகாது அப்படின்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப கூலாக அப்படி இருப்போம். ஆனால் இப்போது மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது, ஒரே சண்டை நடந்துட்டுருக்குது மனசுக்குள்ளே. ஐயோ, அவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், அவ்வளோ ஆண்டவர் பேசினார், வாசனம் மூலயமா தான் பேசினார், இப்படியெல்லாம் பண்ணி நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை. அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இதே தான். நான் நல்ல ஒரு ஆவில் நிறைஞ்சு நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா பைபிளெல்லாம் வாசிச்சுட்டு அப்புறம் தான் என்னோடய வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அன்னைக்கும் அதே லூசர் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் மனசில் சண்டை அதிகமாகிடுச்சு. என்னடா இது, நான் இப்படி தான் ஆண்டவர் கூட திருப்பியும் நெருங்கணும்னு நினைக்கிறேன், திருப்பியும் நம்ம இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் சரியான ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். ஒன்று இப்படி போய் தொலைஞ்சிடணும், இல்லை இப்படி போய் தொலைஞ்சிடணும், ரெண்டும் இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு ஒரு சலிப்பு நிறைஞ்ச ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் ரொம்ப அழுதேன். நான் என்னால் சுத்தமாக முடியல. நான் நல்லா தான் ப்ரேயர் பண்ணுறேன், நல்லா தான் வேதம் வாசித்தேன், ஆனால் என்னோடய நாளை தொடங்கும்போது அப்படி தான் தொடங்கினேன். ஆனால் அந்த நாளில் நான் என்னுடைய விக்டரி பார்க்க முடியல, நான் லூசர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்படி நடக்குதுன்னே தெரியல, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்காது, அவங்களாம் என்ன தப்பு செஞ்சாலும் கூலாக அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் உனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருது அப்படின்னும் போது நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி உன்னோட மனசில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமே ஃபஸ்ட்டு வருது. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ கிவ் அப் பண்ணாத, நான் இருக்க உனக்கு சப்போர்ட் பண்ணேன், நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீயும் ப்ரேயர் பண்ணு, பரவாயில்ல, இந்த உன் மனசு கூட நடக்கிற இந்த ஃபைட்டை உன்னால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு ஆறுதலாக என் கூட அந்த ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தைங்க. என் ஃப்ரெண்டும் என் கூட நின்னாங்க. சரியா? அன்னைக்கு இப்படி என் ஃப்ரெண்டு இப்படி பேசினதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துலேருந்து அதுக்கப்புறம்
எனக்கு என்னோடய லைஃப்பில் ஆண்டவர் பேசினது வந்து நான் பவுலோட காரியத்தை படிக்கிறேன். பவுல் வந்து தன்னுடைய இயல்பை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நான் நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், நான் பரிசுத்தமாகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய இயல்பு, எனக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த நன்மை கிடையாது, அது தீமை தான் இருக்குது, பாவம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. இந்த இயல்பு தான் என்னை வந்து அந்த முயற்சியில் வந்து மேற்கொள் விக்ட்ரி கிடைக்காத அளவுக்கு என்னை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இயல்பை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றத வந்து நான் படித்தேன், நான் தியானித்தேன், எனக்கும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அழும்போது பார்த்திங்கன்னா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு போராட்டம், ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற, எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் சொன்னேன். அப்போது நான் இதை படிக்கும்போது பவுலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பவுலுக்கே இப்படிப்பட்ட ஒரு இயல்பெல்லாம் இருந்திருக்கு, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நானும் என்னை புரிஞ்சுக்கிட்டேன். இதில் இந்த அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம முன்னாடி மனவாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாவத்துக்கு அடிமையாக இருந்ததுனால அப்படியே கூலாக நம்ம ரிலாக்ஸாக நம்ம என்ன பண்ணாலும் அப்படி இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம மனவாட்டி ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம கிறிஸ்துவை பிரியப்படுத்தலாம், ஏசு கிறிஸ்துவை எப்படி பிரியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த முயற்சி தான் இப்படி நம்மளுடைய மனசில் நம்ம வந்து ஒரு ஃபைட்டாக நம்மளை பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு தடையாக நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய போராட்டமாக காணப்படுது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக பயப்படாதீங்க. இதிலிருந்து இப்படி ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டிஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக விக்டரி உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து போராட்டத்தை சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்ல, ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்த அதிகாரத்துக்குள்ளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டச்சில் இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.